ஓவன் எதுவுமே இல்லாமல் வீட்டில் யூஸ் பண்ணுற கடாய் மட்டுமே யூஸ் பண்ணி நம்ம இன்றைக்கி பனானா கேக் வீட்டிலே ஈஸியாக செய்யலாம். வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். பார்க்குறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஒரு பெரிய கடாயை எடுத்து அது உள்ள ஒரு டின்னு நான் போட்டிருக்கேன். அது மாதிரி போட்டு மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் நல்லா ஹீட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஹீட் பண்ணதுக்கப்புறம் நான் இன்றைக்கி ரெண்டே வாழைப்பழம் எடுத்திருக்கேன். வாழைப்பழம் 2, அதுக்கப்புறம் ஒரு முட்டை சேர்த்து நல்லா அந்த மாதிரி கலந்து எடுத்துக்கோங்க. நான் இன்றைக்கி கோதுமை யூஸ் பண்ணி தான் கேக் செய்ய போகிறேன். நான் வந்து 1 கிளாஸ் கோதுமாவுக்கு 1/2 கிளாஸ் சர்க்கரை எடுத்திருக்கேன். இந்த மாதிரி 1/2 கிளாஸ் சர்க்கரை எடுத்து நல்லா இது கூட சேர்த்து நல்லா கலந்து எடுத்துக்கோங்க. கலந்து எடுத்ததுக்கப்புறம் நான் இன்றைக்கி 1 கிளாஸ் கோதுமாவை இது கூட சேர்த்து மிக்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி சன்ஃப்ளவர் ஆயில் 1 பாக்கெட் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு பட்டர் கிடைச்சா பட்டர் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். நல்லா சேர்த்து இது கூட மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நெய் எதுவுமே நான் சேர்க்கலை. 1 கிளாஸ் கோதுமாவே இது கூட சேர்த்து நல்லா கலந்து எடுத்துக்கோங்க. கொஞ்சம் கெட்டியாக தான் இருக்கும். அதுக்கு லாஸ்ட்டாக என்ன சேர்க்கணும்னு நான் சொல்கிறேன். நல்லா இந்த மாதிரி கலந்ததுக்கப்புறம் 1 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர் சேர்த்துக்கோங்க. பேக்கிங் சோடா, பேக்கிங் பவுடர் எதுனாலும் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி பேக்கிங் பவுடர் தான் சேர்த்துருக்கேன். 1 டீஸ்பூன் வெனிலா எசன்ஸ் சேர்த்துருக்கேன். சேர்த்து 1/2 கப்பு பால். இதுதான் மெயின் டிப்ஸ். நான் கெட்டியாக இருக்கிறதுக்கு இந்த மாதிரி பால் யூஸ் பண்ணியிருக்கேன். பால் யூஸ் பண்ணி நல்லா இந்த மாதிரி கலந்து எடுத்துட்டு டிஃபன் பாக்ஸில் நல்லா மைதா மாவை சுற்றிலும் போட்டுட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க கேக் இதை ஊற்றி ஒரு 25 நிமிஷம் லோ ஃப்ளேமில் வச்சு எடுத்திங்கன்னா டேஸ்டியான பனானா கேக் ரெடி.